இன்றைக்கி எங்கள் தோட்டத்திலேயே பாலக்கீரை இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாம்பார் வைக்க போகிறேன். நல்லா பச்சை பசேல்னு இளங்கீரையாகவே இருக்குது. இது பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீரை பறிச்சாச்சு. பூ கலர் சூப்பராக இருக்குது. இது கீரையை போட்டு இறக்க போகிற நேரத்துக்கு பூவையும் போட்டு இறக்கலாம். பூவிலையும் சத்து இருக்கும்ல. அப்புறம் கீரையில் இருக்கும்போது இந்த சின்னதாக ஓட்டை இருக்கிறத போடக்கூடாது. அதை என்ன பண்ணணும், கோழிக்கு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி கொண்டு போட்டுக்கலாம். தண்டு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் கோழிக்கு கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதாங்க. பசலைக்கீரை சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். பருப்பு கம்மியாக போட்டால் போதும். வேறு சாம்பாருக்கு போடுறதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். காய் சாம்பார் போடுறதை விட. தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 1 கட்டி, பருப்பு, சீரகம் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு கூட்டி வச்சிடலாம். இந்த சட்டி காஞ்சிருச்சு. அடுப்பு கொஞ்சம் கம்மி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். கடுகு உளுத்த பருப்பு எண்ணெய் காஞ்சிருச்சு. சட்டின்றதுனால டக்கு டக்குன்னு வேலையாகுது. காயிட்டும். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. கடுகு பொரிஞ்சதில் சும்மா சின்ன போது பெருங்காயம் கட்டி பெருங்காயம். அவ்வளோதான். சோம்பு 1 டீஸ்பூனு சோம்பு பொரிஞ்சிருச்சு. இந்த நசுக்கி வச்ச பூண்டு 1 கட்டி அளவுக்கு இருக்குது. அது வளர்க்கும். இந்த பெருங்காயம் அதுலேயே அப்படியே நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்படி கரைஞ்சிடும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. வெங்காயம் வெந்துருச்சு. இது பாதி வேகம் வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பையும் போட்டால் நல்லா சீக்கிரம் வேகும். தக்காளி 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பருப்பில் 2 தக்காளி போட்டிருக்கேன். ஏன்னா கீரைக்கு புளி சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்து கீரை சாப்பிடக்கூடாது. அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். புளிப்பு தன்மைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். 2 தக்காளி போட்டு பருப்பில் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ 1 தக்காளி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கேன். வதங்கட்டும் நல்லா. அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு. ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டு பருப்பில் வேக வச்சுருக்கோம். அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். வேக வச்ச பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நைஸாக்கி கடைஞ்சி ஊற்றியாச்சு. இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கூட்டி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச அப்புறம் அலசி வச்சுருக்க கீரையை அரிஞ்சு அப்புறம் போட்டலாம். இன்னும் அரியல. அதாங்க, கீரை குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கீரையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிஞ்சு வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரிஞ்சாச்சு. கீரை சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. வெந்துருச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் குழகுழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் நீர் சத்து அதிகம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது அந்த பூ வச்சுருக்கேன்ல, அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே போட்டுக்கலாம். பூவுலேயும் சத்து இருக்குல்ல, அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறம் போட்டுக்கலாம். போதும். அவ்வளோதாங்க. நீங்களே இது போல் பிடிச்சிருந்தா நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது பாலக்கீரை. அடுப்பை ஆஃப் பண்ணியுமே நீ எவ்வளோ நேரம் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள் சாம்பார். இது ஏன்னா சட்டின்றது நல்லா சூடாக இருக்கும். அதனால் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா கொதிலாம் அடங்கின அப்புறம் தான் மூடணும்.